لا إله إلا الله அஹ்மது வஸல்லி அலா ரசூலில் கரீம். அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையனுமாகிய அல்லாஹ்வின் திருநாமத்தால் ஆரம்பித்தேன். அன்புக்குரிய பெரியவர்களே, அல்லாஹ் தஆலா கூறுகிறான், ஒபில் வாலிதைனி யஹ்சானா, பெற்றோர்களுக்கு உபகாரம் செய்யுங்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், வலா தஅக்கல்ன வாலிதைக்க, உங்கள் பெற்றோர்களை நீங்கள் நோவினை செய்யாதீர்கள். வயின் அமராக்க அந்த தகவல்களின் அகலிக்க மாலிக்க, உங்கள் குடும்பத்தை விட்டும் நீங்கள் அவர்கள் வெளியேற்றினாலும் கூட அவர்களிடத்தில் நீங்கள் மென்மையாக நடந்து கொள்ளுங்கள், நோவினை செய்யாதீர்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். பனீ இஸ்ரவேலர்களில் ஒரு சாலிகான மனிதர் இருந்தார். அவருக்கு ஒரு மகன், ஒரு காளை மாடும் இருந்தது. மகன் சின்ன பையன். அப்படி இருக்கிற போது அந்த சாலிகான மனிதர் அந்த மாட்டை காட்டிலே கொண்டு போய் விட்டார். இறைவா, என்னுடைய மகன் சின்ன பையனாக இருக்கிறான், அவர் பருவ வயதை அடைந்து இந்த காளை மாட்டை அவன் அடைகின்ற வரையில் உன் பொறுப்பிலே இதை விடுகிறேன் என்று காட்டிலே கொண்டு போய் இந்த காளை மாட்டை விட்டு வந்து விட்டார். காலம் சென்றது, அவர் இந்த உலகத்தை விட்டு சென்று விட்டார். சின்ன பையன் கொஞ்சம் பெரியவராக வளர்ந்து வருகிற போது தாய்க்கு நல்ல முறையில் ஊழியம் செய்யக்கூடிய, நன்றி செலுத்தக்கூடிய மனிதனாக அவன் விளங்கினான். தன்னுடைய நேரத்தை 3 பங்காக பிரித்து இரவு நேரங்களில் ஒரு பகுதியை இபாதத்து செய்வான், இன்னொரு பகுதியில் உறங்குவான், இன்னொரு பகுதி தாய்க்கு ஊழியம் செய்வதற்கு அவன் நேரத்தை பயன்படுத்தி கொண்டான். அதுபோன்று விறகு வெட்டி அதை கொண்டு போய் விட்டு ஜீவன் நடத்தக்கூடியவராக இருந்தான். அந்த ஹலாலான சம்பாத்தியத்திலே கூட 3 பகுதியாக வைத்து ஒன்றை தனக்காகவும் மற்றொன்றை தன்னுடைய தாய்க்காகவும் இன்னொரு வகை தர்மத்திற்காகவும் செலவழிக்கக்கூடிய நிலையில் அந்த மனிதன் அவன் இருந்தான். இப்படி தாய்க்கு நல்ல முறையில் ஊழியம் செய்யக்கூடியவராக, நன்றி செலுத்தக்கூடிய பையனாக இருந்தான். கொஞ்சம் பெரியவராக வளர்ந்ததற்கு பிறகு அவனுடைய தாயார் மகனை கூப்பிட்டு, மகனே, உன்னுடைய தந்தை ஒரு மாட்டை காட்டிலே விட்டு இருக்கிறார், அல்லாஹ்வுடைய பொறுப்பிலே விட்டு இருக்கிறார். நீ போய் அந்த காட்டிலே நின்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம், இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம், யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் ஆகிய இறைவனின் பேரால் நீ கூப்பிட்டால் அந்த மாடு வரும், அதை இங்கே கூட்டி வா என்று மகனிடத்தே தாய் சொன்னாள். அதுபோன்று அந்த மகன் அங்கே கூப்பிட்ட போது அந்த மாடு வந்தது. அந்த மாட்டை கூட்டிக் கொண்டு தன்னுடைய தாயிடத்திலே வந்தார். தாயார் சொன்னார், மகனே, நீ ரொம்ப ஏழ்மை நிலையில் இருக்கிறாய், எனவே இந்த மாட்டை கொண்டு போய் விட்டுவிடு என்று சொன்ன உடனே எவ்வளவுக்கு விற்க வேண்டும் என்று சொன்னபோது 3 தீனார், 3 தங்க நாணயத்துக்கு விட்டுவிடு என்று தாய் சொன்னாள். விற்பதற்காக சந்தைக்கு சென்றார். ஒரு மனிதர் கேட்டார், இந்த மாடு எவ்வளவு என்று. 3 தீனார். 3 தீனார் என்று நான் கொடுக்கின்ற போது என்னுடைய தாயிடத்தில் ஒரு அனுமதி கேட்டு வந்து நான் கொடுப்பேன் என்று சொன்னார். ஆனால் அந்த மனிதர் சொன்னார், உன்னுடைய தாயிடத்திலே அனுமதி கேட்காமல் கொடுப்பதாக இருந்தால் 6 தீனார் கொடுக்கிறேன், 3 தீனார் அல்ல 6 தீனார் கொடுக்கிறேன். நீ தங்கத்தையே கொடுத்தாலும் கூட அதற்கு நான் சம்மதிக்க மாட்டேன் என்று அந்த வாலிபர் சொல்லிவிட்டார். மறுநாள் தன்னுடைய தாயாரிடத்திலே இந்த நிகழ்வை சொன்னார். அப்படி மறுநாள் வருகிற போது நீ 6 தீனாருக்கு கொடுத்து விடு என்று தாய் சொன்னாள். அதே போன்று அதே மனிதர் வந்தார். வந்து இந்த தாயிடத்தில் கேட்டாயா என்று. 6 தீனாருக்கு கொடுக்கலாம், கொடுக்கிற போது என்னுடைய தாயிடத்திலே நான் கேட்டு வருவேன் என்று. அப்புறம் அந்த மனிதர் சொன்னார், உன்னுடைய தாயிடத்திலே அபிப்பிராயம் கேட்காமல் கொடுப்பதாக இருந்தால் 12 தீனார் தருகிறேன் என்று. அது முடியாது என்று சொல்லிவிட்டார். இதை தாயிடத்தை போய் சொல்லும் போது தாயார் சொன்னார்கள்,
வந்த மனிதர் மனிதராக தெரியவில்லை. மனிதருடைய ரூபத்தில் ஒரு மலக்கு வந்திருப்பார்கள் தெரிகிறது. எனவே நாளை அந்த மனிதர் வந்தால் நீ கேள், இந்த மாட்டை நாங்கள் விற்கலாமா என்று கேள் என்று தாயார் சொல்லிக் கொடுத்தார்கள். அதுபோன்று மறுநாள் வந்தால் அப்பொழுது அந்த வாலிபர் கேட்டால், இந்த மாட்டை நாங்கள் விற்கலாமா இல்லை, இப்பொழுது நீங்கள் விற்க வேண்டாம். ஏனென்றால் பனி இஸ்ரவேலர்களில் ஒரு கொலை நடந்திருக்கிறது. அந்த கொலையை கண்டுபிடிப்பதற்காக வேண்டி அல்லாஹ் தஆலா ஒரு மாட்டை அறுத்து அதனுடைய வாலையோ ஏதோ ஒரு பகுதியை அடித்து அந்த மையத்து உயிர் பற்றியிடும், தன்னை யார் கொலை செய்தார் என்று சொல்லிவிடும். அதற்காக வேண்டி அந்த மாட்டை வாங்குவதற்கு வருவார்கள். இந்த மாட்டைத்தான் அவர்கள் வாங்க வருவார்கள். அப்படி வருகிற போது எப்படியும் இந்த மாட்டை அவர்கள் வாங்கி ஆக வேண்டும். எனவே இந்த மாட்டுடைய தோலின் அளவுக்கு தங்கத்தை கொடுத்து நீங்கள் வாங்கிக் கொள்ளுங்கள் என்று சொல்லுங்கள், அவர்கள் வாங்கி விடுவார்கள் என்று இந்த மலக்கு சொல்லிக் கொடுத்தார். அதே போன்று அந்த பனி இஸ்ரவேலர்களில் ஒரு கூட்டம் வந்து இந்த மாட்டை விலை கேட்டபோது தோல் நிறைய தங்கம் வேண்டும் என்று கேட்டால் அதை கொடுத்து இந்த மாட்டை வாங்கி கொண்டு சென்றார்கள். மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய காலத்தில் மாட்டை வாங்கி கொண்டு சென்று அந்த மையத்தின் மீது அடித்து மையத்து உயிர் பெற்று என்னை யார் கொலை செய்தார் என்று அது சொல்லிவிட்டது என்பது வரலாறு. இதன் மூலம் இப்பொழுது ஒரு மாட்டினுடைய விலை தோலின் அளவுக்கு தங்கம் கொடுத்து வாங்கக்கூடிய அளவுக்கு மிகப்பெரிய லாபத்தை அந்த வாலிபர் அடைந்திருக்கிறார். அல்லாஹ் தஆலா தாய்க்கு ஊழியம் செய்யக்கூடிய நன்றி செலுத்தக்கூடிய ஒரு மனிதனுக்கு எப்படியெல்லாம் உபகாரம் செய்கிறான் என்பதை வெளிப்படுத்தி காட்டுவதற்காக வேண்டி ஒரு மலக்கை அனுப்பி அல்லாஹ் தஆலா இந்த நிலைகளை ஏற்படுத்தி இருக்கிறான். மலக்கு வந்து இதை சொல்லி அதன் மூலம் அந்த வாலிபர் செயலாற்றிய போது மிகப்பெரிய லாபத்தை அந்த வாலிபர் அடைந்திருக்கிறார். இதற்கு முக்கிய காரணம் என்ன என்று பார்க்கிற போது, தாய்க்கு எந்த அளவுக்கு ஒரு மனிதன் நன்றி உள்ளவனாக நடந்து கொள்கிறானோ, நல்ல முறையில் ஊழியம் செய்கிறானோ, அந்த மனிதனுக்கு அல்லாஹ்வின் புறத்திலிருந்து கிடைக்கின்ற உதவி இப்படித்தான் கிடைக்கும் என்பதை மனிதர்களுக்கு காட்டுவதற்காக வேண்டி அல்லாஹ் தஆலா இப்படி ஒரு நிலையை ஏற்படுத்தினார் என்று வரலாற்று ஆசிரியர்கள் நமக்கு சொல்லித் தருவார்கள். எனவே தாய் தந்தையர்கள் என்று வருகிற போது அவர்களுக்கு நல்ல முறையில் கண்ணியத்தோடு அவர்களிடத்தில் நடந்து கொள்ள வேண்டுமே தவிர, நம்மிடத்தில் அவர்கள் எப்படி நடந்து கொண்டாலும் வெறுப்பூட்டக்கூடிய அளவுக்கு நடந்து கொண்டாலும் கூட நாம் வெறுப்படையக்கூடாது. அவர்களுக்கு பணிவான முறையில் அவர்களிடத்தில் நடந்து கொள்ள வேண்டும். மென்மையான வார்த்தைகளை தான் சொல்ல வேண்டும். இப்படி கண்ணியமாக நடந்து கொள்கிற போது அல்லாஹ்வின் புறத்திலிருந்து மிகப்பெரிய உதவி நமக்கு கிடைக்கும் என்பதை இந்த வரலாறுகள் நமக்கு சொல்லிக் கொண்டிருக்கின்றன. அடுத்த ஹதீஸுடைய விளக்கத்தை இன்ஷா அல்லாஹ் தஆலா நாளை தினம் பார்க்கலாம். அல்லாஹ் தஆலா அனைவருக்கும் நல்லொரு பாலிப்பார். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். حمدا يوافي نعمه ويكافئ مزيدا واعفنا يا كريم يا رحيم يا الله. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. اللهم اغفر لنا ذنوبنا وخطايانا كلها يا رب العالمين. اللهم احسن عاقبتنا في الامور كلها واجرنا من خزي الدنيا وعذاب الآخرة. توفنا مسلمين والحقنا بالصالحين. وصل على النبي المصطفى محمد وعلى آله وصحبه أجمعين برحمتك يا أرحم الراحمين. الحمد لله رب العالمين.